ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ இப்போ பாருங்கள், மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு 1.5 ஹவராக பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவே மூவ்மெண்ட் மாதிரியே போயிருந்தது. 275லேருந்து ஒரு 340 அதுக்குள்ளே விளையாடிட்டு சடன்லி பாருங்கள் 275லேருந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்கான் கரெக்டாக ஒரு 11 மணிக்கு மேலே. ஸோ என்ன காரணம், இல்லை கால் சைடில் வர வச்சு புட் சைடில் மாற்றத்துக்கு ட்ராப் பண்ணுவான், இல்லை புட் சைடில் வர வச்சு கால் சைடில் ட்ராப் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதுக்கு வீடியோ போடுறேன்னா 25-300 பியும் 25-100 சியும் பாருங்கள். நான் ஏன் அடிக்கடி புட் சைடில் ட்ரேட் அதிகமாக எடுத்திருக்கேன், கால் சைடு கம்மியாக எடுத்திருக்கேன், நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தா தெரியும் இந்த 3 மாதமாக. ஸோ புட் சைடும் கால் சைடுக்கு ஏன் என்ன டிஃப்ரெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கோசம் ப்ரெஷருக்கோசம் நான் சொல்கிறது. 25-300 பிஇ பார்த்தீங்கன்னா 156 ரூபா இருக்குங்களா, ஆனால் வேல்யூ பாருங்கள் 187 இருக்குது. 15187 அப்படின்னா 300லேருந்து ஒரு 100 ஒரு கிட்டத்தட்ட 110-115 பாயிண்ட்டு டவுனில் இருக்குது. ஸோ காற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 தான் இருக்குது. ஆனால் 25-100 சிஇ பாருங்கள் 90 தான் இருக்குது. 190னா 90 தான் இருக்கணும், ஆனால் 180 டபுளாக 90 காற்று இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா புட் சைடில் 40 தான் காற்று இருக்குது, கால் சைடில் 90 காற்று இருக்குது. ஸோ நல்ல ஒரு அப்பம் ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் ஏன் நம்ம புட் சைடில் அது இல்லை போகிறோன்னா, அந்த ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ரொம்ப கரையாது. புட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரையாது, ஆனால் கால் சைடில் ரொம்ப கரைஞ்சிரும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதுவுமே அது ஏன் நான் சொல்கிறேன்னா 100 மேலே இருக்க ப்ரீமியம் எடுங்க அப்படின்னு சொல்கிறது காரணம்னா, கொஞ்சம் நல்லா 100 பாயிண்ட் தள்ளி ஏற்றினாலும், எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நீ இந்த சைடில் வந்து இப்போ புட்டில் அடிக்கிறீங்க, ஆனால் மார்க்கெட் காலில் தான் போகுதுன்னா 25-250 போனால் கூட புட் சைடில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 ரூபா குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு. திருப்பி அதே 250லேருந்து உடனே 175 ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழிச்சு இறங்கும். இப்போ தான் போன பொங்கல் அப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3000-4000 ஆஸில் போயிட்டு நான் ப்ராஃபிட் 500 வெளியே வந்தேன். 600 நான் வெளியே வந்திருப்பேன். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வாங்கினதுலேருந்து 2 ஹவராக மார்க்கெட் ஏறிச்சு. இருந்தாலும் எனக்கு இறங்குன்னு தெரியும். ஸோ நான் வாங்கின இடத்த விட ஒரு 20 பாயிண்ட் கம்மியாக கீழே போச்சு, ஆனால் எனக்கு இப்போ ப்ராஃபிட்டு 600 கொடுத்துச்சு. சப்போஸ் நீ இந்த இடம் கால் எடுக்கிறேன்னு வச்சிங்களேன், இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லை, 200 உடனே 175 போய் 180 ரூபா வந்துட்டான் கால். ஓகேங்களா, இறங்கின பாயிண்ட் எல்லாம் 30 பாயிண்ட்டுக்கு 20 ரூபாய் இறங்கிட்டான். ஆனால் புட்டில் பாருங்கள் ஒன்றுமே பண்ணல, 140-150 10 பாயிண்ட் தான் எப்படி சொல்ல ஏறி இருக்கு. இறங்கத்தும் கம்மியாக தான் இறங்கும். எப்படி சொல்கிறது, ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஏறினா தான் உங்களுக்கு, அவ்வளோலாம் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ இது கொஞ்சம் பாருங்கள். பிஇ ஏன் அதிகமாக ட்ரேட் எடுக்கிறோம், காற்று எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 100க்கும் 300க்கும் டிஃப்ரெண்ட்டே 200 தான், ஆனால் வந்து 330 ரூபா இருக்குது. ஸோ 130 ரூபா காற்று கடிச்சு ஆகணும் இந்த 2 நாளில். ஏன்னா செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி, திங்கக்கிழமை லீவு நினைக்கிறேன். அதை பார்த்துங்க. திங்கக்கிழமை ஹாலிடே ரிபப்ளிக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்க.